பேங்காக் வந்துட்டோம். இப்போ ஹோட்டலுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். லஞ்ச் ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஆமாம். ரெஸ்டாரண்ட் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோல்டன் புத்தா தானே போகிறோம். ஆமாம். அதுக்கப்புறம் தான் ரூம் செக்இன் பண்ணுவோமா? இல்லை செக்இன் பண்ணிட்டா டெம்பிள் போயிட்டு ரூம் செக்இன் பண்ணுவோம். ஓகே. லால்குடி வந்துச்சு. லால்குடி திருச்சிக்கிட்ட மால்குடி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் வந்து சோறு போடுவோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட். கைஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கோம். லால்குடியில் அது திருச்சிக்கிட்ட இருக்குது. மால்குடி பேங்காக்ல இருக்கு. ஆமாம், பெருசாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பெருசாக 2 சிலை இருக்குது. காந்தி தாத்தாவும் ரவி தாத்தாவும் இருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரவி தாத்தாக்கு பர்த்டே. அவர் ரவி தாத்தா தான் நினைக்கிறேன் என்னோட அசம்ஷனில். ஐம் நாட் ஷுர். நார்த் அண்ட் சவுத்து குசின். நார்த்தா இருந்தா சவுத்தா இருந்தா பாயில வச்சா நல்லா இருந்தா போதும். ஸோ கைஸ் இதுதான். கைஸ் ஒரு ஆட்டோ வருது. மால்குடி ஆட்டோ இல்லை, அதுக்கு பேர் டுக் டுக். என்ன பொசுக்குன்னு என்னை பார்த்து நமஸ்தே சொல்லிடுச்சு அம்மா. அது கூட தெரியலன்னா என்ன ஃபோட்டோகிராஃபர் இல்லை வேறு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்காக உன்னை வேறு செலக்ட் பண்ணி கூட்டானுங்க. எந்த மனையும் கூட்டான்னு தெரியல. அப்பயே பேர் தானே சிங்கத்துக்கு இறையா. பழம்பு நல்ல பழம்பு. இப்போதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. அவ்வளோ இல்லை சார், நல்லாவே இல்லை. நேற்று வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னா ஜிலேபி மட்டும்தான். அது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த டிஷ்ஷஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் லிஸ்ட்டில். நிறைய லிமிடேஷன்ஸ். ட்ராவல் மட்டும் போயிட்டோம் அப்படின்னா வைஃபு பிரச்சனையே கிடையாது, நம்ம எங்கே வேணால் மேனேஜ் பண்ணிப்பா. எனக்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். வந்ததுல இருந்து அவர் ரொட்டி தான் சாப்பிடுறேன். நானே ரொட்டி தான் சாப்பிடுறேன். எடுக்கும் போதே சொல்லிட்டு இருந்தேன், 7வது வேலையா நான் ரொட்டி சாப்பிட்டேன். ரோட்டி சாப்பிடுவேன், பட் ஆனா ரைஸ் இருந்துச்சுன்னா ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெளியில ஆனா இங்க இது பண்ண முடியாது. வெளியில அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. சோ கைஸ் லஞ்ச் முடிஞ்சது. லஞ்ச்ல வந்து தேங்க்யூ. லஞ்ச்ல வந்து ஒரு சில பல குழப்பங்கள்லாம் உண்டாச்சு. என்ன குழப்பம்? குழப்பம் உண்டாச்சுன்னா சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க பிளேட்ல வந்து ஒரு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆமா, இவர் வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டே இல்லன்ட்டாரு. ஆமா, ஸ்வீட் சாப்பிட்டேன், ஸ்வீட்டே தெரியல. ரொம்ப சட்டிலா நல்லா இருந்துச்சு அந்த பைனாப்பிள்ஸ். எனக்கு தெரியல. அதே ஸ்வீட் அள்ளி போட்டு சாப்பிட்டவங்களுக்குலாம் அது தெரியாது. ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியா சாப்பிட்றவங்களுக்கு அது ஓகேவா இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எங்க போறோம்னா கோல்டன் புத்தா, அதுக்கப்புறம் டெம்பிள், அதுக்கப்புறம் மார்பிள் டெம்பிள். மார்பிள் டெம்பிளா? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. மார்பிள் புத்தா டெம்பிள். ஓகே. இதுக்குள்ளையா? ஐயோ, நான் மட்டும் போயிட்டே இருக்கேன். நீங்க ஆமா விழுந்திருப்பேன். எனக்கு குழம்பு என்ன தொலைக்கலாம் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. அப்பனா நான் மட்டும் தாண்டி போயிட்டே இருக்கேன். துரோகம். நான் தான் தூங்கி எஞ்சி வரேன்னு தெரியல. நான் தூங்கிட்டேன், டயர்டா இருக்கு. ஹலோ என்ன அந்த அம்மா மிரட்டுதா ஹலோ அப்படின்ட்டு? கேமரா தானே, உள்ள போய் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறோம் அப்படின்பானுங்க. எனக்கு எதுக்குடா ஃபோட்டோ கொடுக்குறீங்க? வந்து தெரியுது வந்து என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் புத்தர் கோயில். எஸ் காய்ஸ், இது வந்து கோல்டன் புத்தா டெம்பிள் கோயில். 700 இயர்ஸ் முன்னாடியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது ஆக்சுவலி. ஸோ வந்து நம்ம உள்ளே போய் அந்த கோல்டன் புத்தாவை ரசித்து பார்க்க போகிறோம். அப்படியே கண்ணெல்லாம் டால் அடிக்கும். அந்த 18 கேரட் கோல்டு அப்படியே மினுக்குன்னு மினுக்கும். கோயில் வந்து இங்கேருந்து இப்படி போகுது ஒரு மாதிரி ஆங்கிளில். இந்த மொத்த கோயிலையும் நாங்கள் வந்து 20 நிமிஷத்தில் பார்க்கணுன்னா எப்படி பார்க்க முடியும்? நான் ஏறி போகிறதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆகிடும். நான் கீழே உட்காந்துருக்கவா? வாப்பா சும்மா டென்ஷன் ஆகுதே. இந்த மாதிரி ஒரு டிக்கெட் கையில் கொடுத்தாங்க. எரியுது கையெல்லாம் அப்படின்னா
நம்ம இவர் தான் வந்து நம்ம தாத்தா தானமா இவரு? தாத்தாவா? ஆமா தாத்தா இல்லையா? ஆமா ஆமா தாத்தா தானே, ராஜா தாத்தா தானே. ஓகே. நீங்க என்ன சார் போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? வெயிலுக்கா? பல முயற்சிகளுக்கு அப்புறம் என்னப்பா ஆச்சா? இல்லை, பல முயற்சின்னு சொல்ல முடியாது, ஒரே முயற்சி தான். அது வந்து விடாமுயற்சி. இது வந்து 4th ஃப்ளோர்ல இருக்கு கைஸ். இங்க பாருங்க மணி, பெரிய மணி. ஆஹா. இங்க பாருப்பா, பூ வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள அர்ச்சனை தட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். அர்ச்சனை தட்டு பூஸ் வச்சு கோல்ட் பிளேட்டட் டெம்பிள் பாத்தீங்கன்னா கோல்ட் பிளேட்டட். ஆனா புத்தர் பாத்தீங்கன்னா புத்தர் சிலை வந்துட்டு 18 கேரட் கோல்டு ஒரிஜினல். இதுதான் கைஸ் இந்த பெரிய புத்தர் உடைய சிலை. மக்களே இந்த இடத்துல வந்துட்டு போட்டோ சீக்கிரட்டா பேசுறாரு, ஏன்னா வந்து இங்க போட்டோ வீடியோ அலௌட் இல்ல கைஸ். அப்படியா? போய் புடுங்க போறாங்க போன. கைஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, குட்டியா விக்கிறாங்க. போட்டோ வீடியோ. புத்தர் அமைதியா இருக்கணும்னு சொல்லுவாரு. அங்க இருக்க வேலை செய்றவங்க எல்லாரும் ஒரு கூட இருக்காங்க. வீடியோ எடுக்காதீங்கன்னு ஒருத்தர் போனை வாங்கி பிடிங்கி டெலீட் பண்றாங்க, அட்டல்யம் பண்றாங்க உள்ள இருக்கவங்க எல்லாம். ஆமா, அமைதியா இருக்க சொன்னா வைலன்ஸா இருக்காங்க கைஸ். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி டெம்பிள். என்ன காமா தான் இல்ல. புத்தர்னா கொஞ்சம் காமா இருப்பாரு, சைலண்டா இருப்பாரு. ஆனா உள்ள ஃபுல்லா வைலண்டா இருந்துச்சு. ஆமா, வெயிலும் வைலண்டா தான் இருக்கு. வெயிலும் வைலண்டா இருக்கு, உள்ள இருக்க அம்மாவும் வைலண்டா இருக்காங்க, புத்தர் சைலண்டா இருக்காரு. ஆனா ஆர்கிடெக்சர் வந்து வேற மாதிரியா இருக்கு. 18 கேரட் கோல்டு மாதிரி தெரியல. 18 கேரட் கோல்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்காது. மேல பாலிஷ் பண்ணிருக்காங்க, உள்ள எல்லாம் பண்ணி பாருங்க அது என்ன ஹிஸ்டரி அப்படின்றது. அதுக்கப்புறமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்தீங்க அப்படின்னா ஒரு வர்த்தான பிளேஸா இருக்கும். மேல கூரை போட்டு இதுதான் நம்ம இன்னைக்கு காலையில பார்த்தாலே இவங்க இதுதான் மேக் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோன்ஸ் மேல இருக்க ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, கர்வ் ஸ்டோன்ஸ். ஆமா, இன்னைக்கு நம்ம ஜெம் கேலரியில பார்த்தோம், இதுதான் அவங்க மேக் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க ட்ரெடிஷன் ஆஃப் பில்டிங் ஸ்டைல் காமிச்சிருந்தாங்கல்ல, ஆர்கிடெக்ட் இப்படிதான் பண்ணுவாங்கன்ட்டு. ரைட். வந்த உடனே முன்னாடி வந்துட்டு ஒன்னு கண்டுபிடிச்சு, இது வந்து சைனா டவுன் ஹெரிட்டேஜ் சென்டர். சைனா டவுன் ஹெரிட்டேஜ் சென்டர். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது. அது என்ன எழுத போகிறான்னு எனக்கும் தெரியாது. ஸோ கைஸ் ஒரு வழியாக முடிஞ்சுது. இந்த புத்தர் கோயில் பார்த்தாச்சு. ஸோ அதை பார்த்துட்டு வெளியில் வரும்போது சில ஸ்கேம் எல்லாம் நடந்துச்சு, அதை சொல்ல வராங்க. ஸ்கேம் நடந்துச்சு, ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாரையும் தனித்தனியா. எல்லாம் வந்தாலே பார்த்தா அதோ இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. இதை பாருங்க கைஸ், நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன் பாருங்க. இவர் எப்படி டெரராக இருக்காரு பாருங்க. அதனால சரின்னு பார்த்தா 200 நம்ம ஒரு காசு 200 கொடுங்கன்னு இவர் உடனே நம்ம ஒரு காசு கேட்கறாங்க, நான் கொடுக்குறேன்னு எடுத்து 200 கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. பெரிய ஸ்கேம் கைஸ். காந்தி தாத்தா பொம்மை போட்டு கேட்டாங்க. அது நல்லா தானே இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா காந்தி தாத்தா வச்சு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அப்படிங்களா? நாங்க மட்டும் பண்ணணுமா, நீங்க எல்லாம் பண்ணுறதா? அதனால வந்து எல்லாருமே பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். நான் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் வாங்கியிருக்கேன். இது தாய்லாந்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. எல்லா இடத்துலயுமே கிடைக்கும், 7-Eleven கோயில்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். ஸோ நீங்க வந்துட்டு இது ட்ரக்குன்ட்டுலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஆர்கானிக் ஹெர்பல். ஓப்பன் பண்ணுமா? ஹெர்பல் மூலிகை இப்படி தான் இருக்கும். கீழே வந்து அமுத்தாஞ்சனம் இருக்கும். இதை வந்து இப்படி மூக்கு கிட்ட வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணலாம் கைஸ். ஹாய் கைஸ், நம்ம இப்போ கோல்டன் புத்தா பார்த்துட்டு வந்துட்டு மார்பிள் புத்தா பார்க்க போகிறோம். இட்டாலியன் மார்பிள் புத்தா. இது வந்து 1899 வருவாங்க. 1899 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து தாய் ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் வந்து டாப் ஆஃப் தி டெம்பிள். கிங் நாரிஸ் தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து 1911 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாப் தான். ஸோ அதாவது இந்த டாப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்துட்டு தாய் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த மார்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள். 1899 வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1911 வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணாங்க. அண்ட் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
கிட்டத்தட்ட ஒரு 50 புத்தாவுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்துட்டு உள்ளே இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரியும் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. கோயில் மாதிரியே தான் மறுபடியும் செருப்பை வந்து வெளியே அகற்றிவிட்டு செல்ல வேண்டும். இங்கே வந்து மறுபடியும் வீடியோ வந்து அலௌடா இல்லையான்றது தெரியல. வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமா பண்ணக்கூடாது. இது மார்பிள் புத்தா, மார்பிள் டெம்பிள்ல இருக்க புத்தாவா? ஆமா, மார்பிள் புத்தா கிடையாது. நான் நினைச்சுக்கிட்டேன் மார்பிள் புத்தா நினைச்சுக்கிட்டேன். இப்பதான் தெரியுது மார்பிளால கட்டப்பட்ட ஒரு கோயில் இது. இந்த வால் ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் மாதிரி இல்லையா, வேற மாதிரி இருக்கா? ஜோக்கா இல்லை 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 இல்லையா? அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இது தாய் ஸ்டைல் மாதிரி இருக்கு, சைனீஸ் மாதிரியும் இருக்கு. இந்த ஸ்டைல் பார்க்கும்போது வேரியஸ் ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து சேர்ந்து பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து கோயில். எல்லாம் அமைதியாக இருக்காங்க. லைப்ரரி அமைதியான புத்தர். லைப்ரரியோட ஃபீல் வருது எனக்கு. ரொம்ப ஒவ்வொரு ரகம் உள்ளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அதாவது போன புத்தர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் இருக்கு, குழம்பினே இருந்தாங்க. இங்கேயும் இருக்கு, இது பண்ணாத, அது பண்ணாத, அது போகாத, இது போகாது அப்படின்ட்டு. ஆனால் சிறப்பாக அங்கேயே விட்டுடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. வீடியோ பாட்டுக்கு வீடியோ எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துருக்காங்க அமைதியாக. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரே ஊருக்குள்ளே பக்கத்து தெருவில் இருக்கிற கோயிலுக்குள்ளேயே எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. என்னன்னே சொல்ல முடியல. என்னப்பா இது? இங்க இருக்க புத்தா வந்து மேட் ஆஃப் பிரான்ஸா? ஆமா. ஓகே, நல்லா இருக்கு. அது வந்து இந்தியாவில் வந்து பண்ணப்பட்டதா? என்னது அதெல்லாம் தொடாதடி, அப்புறம் சாமிக்கு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த 52 புத்தாஸ் ஸ்டாச்சு. அது ஸ்டாச்சு இமேஜஸ். ஆமா, பட் ஆனா வந்து ஃபுல்லா ஸ்டாச்சு பக்கத்துலயே இமேஜஸ் இருக்குல்ல, அது கூட இருக்குல்ல. இது எக்ஸ்பிளனேட்டரி இது பேட். என்ன புத்தருக்கு ஏதோ வந்த மாதிரி இருக்குது. இந்த இது பாரு, ஜாம்பி புத்தர் வந்து வயசாயிட்டு. ஜாம்பி புத்தர் இதை பாருங்க, 58 ஏதோ மந்த்ராஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஏதாவது போட்டு போறானுங்க. பாபிஸ் அங்க ஃபுல்லா இருக்கு. பாபிஸ் எங்க? அது வரைக்கும் இருக்கு. பாபிஸ் நான் இங்க வாங்கலேன். இப்படி ஷார்ட்கட்ல போயிடலாங்கிறியா? இந்த மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா புத்தர் ஸ்டாச்சூஸ் தான். இந்த சைடு அந்த சைடு 50 தானே சொன்னேன். 52வா? 52 புத்தர் சிலைகள் வந்துட்டு இங்க இருக்கு. அந்த சைடு ஒரு அந்த சைடு இந்த சைடு அப்புறம் இங்க லாஸ்டா 2 அங்க இருக்கு. சேர்த்து 52 ஸ்டாச்சூஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அற்புதம். ஸோ கைஸ், ஒரு வழியாக கோயிலை பார்த்தாச்சு. கோயிலில் வந்துட்டு என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப வெயில் பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியுது. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி.